ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேனில் வந்து நல்லா நம்ம வந்து சூடு பண்ணிக்கணும். நெய் வந்து நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கரையிற அளவுக்கு. இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட கேஷ்யூ உள்ளதுனால நான் வந்து ஏலக்காயும் தென் முந்திரியும் நான் வந்துச்சு. சாரி காய்ஸ், இது திராட்சையும் நான் வந்து போட்டுக்கிறேன். முந்திரி இல்லாததுனால நான் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்ய போகிறேன். ஏலக்காவும் முந்திரியும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லை நெய். உங்கள்கிட்ட வந்து நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து திராட்சையும் ஏலக்காயும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த திராட்சை வந்து இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும் பாருங்கள். இப்போ நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த திராட்சையை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யில் நம்ம துருவின கேரட்டை வந்து அதில் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ கேரட் போட்டுடலாம். இதுதான் இப்போ கேரட்டை நம்ம வந்து நெய்யில் சேர்த்தாச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கேரட் வந்து நல்லா வதங்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பால் வச்சிருக்கேன். பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கேன். ஒரு பக்கம் கேரட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த கேரட்ல எடுத்து ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த கேரட் வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கிளடி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாலும் கேரட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளறி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மில்க்கும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துட்டோம். இப்போ கேரட்டு, மில்க்கு, சுகர் எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் சுகர், மில்க்கு, கேரட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி எடுத்துடலாம். நல்லா கட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல கட்டியான பதத்துக்கு வரட்டும். நல்ல கட்டியான பதத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இப்போ நல்லா கெட்டியாகிட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். அந்த பால் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். வத்துற வரைக்கும் நம்ம கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும்.
பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ கெட்டியாக வந்துச்சுன்னு. ஓகே கைஸ், இப்போ மில்க்கும் சுகர் கேரட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கெட்டியாக வந்துச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோன்னே நல்லா டோட்டலாக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பவுலில் சேவ் பண்ணிட்டோம். வாவ், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது கைஸ். அப்போ சாப்பிட்டா என்ன இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்மெல்லு கைஸ். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது